சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 29 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் சீதா ராம பிரிக்கிறதுக்காக மந்திரவாதிக்கிட்ட போய் எலுமிச்சை பழமெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கோவிலில் வச்சு பூஜை பண்ணி எப்படி அதை அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சீதாவும் அங்கே வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நானும் பாஸும் சேர்ந்துட்டோம், ஈருடல் ஓர் உயிருங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சேர்ந்துட்டீங்களான்னு அர்ச்சனா ஒரு பக்கம் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அக்கா அப்படிங்கிறாங்க மகா. மகா நீ ஒரு நிமிஷம் இரு, டென்ஷன் ஆகாத, அவள் நம்மளை கடுப்பேற்றணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு போய் சொல்வாளா? பாஸுக்கு பெண் குழந்தை தான் வேணுமா, நான் ஆண் குழந்தை வேணும்னு சொன்னேன். சரி வா கோயிலில் சீட்டு போட்டு பார்க்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. எப்படியோ நல்ல விஷயம் நடந்துருச்சு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சீதா லைட்டாக அப்படியே கீழே பெண்ட் பண்ண, மகா இன்னொரு பக்கம் ஜம்ப் பண்ணி பின்னாடி ஓடுறாங்க. போடி தள்ளு கோயில் கூட பார்க்க மாட்டேன், கண்டபடி திட்டிடுவேங்கிறாங்க மகா. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, புருஷ முன்னாடிக்குள்ளே இது நடக்கிறது தானே, இதில் என்ன தப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மகா இவளை நம்பாத, இவ சொல்கிறது அத்தனையும் போய் அந்த சாமியார் தான் சொல்லிட்டார்ல, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலைன்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அக்காங்கிறாங்க மகா. இதுவும் நடந்திருக்காது மகா அப்படின்னு அர்ச்சனா காதுகிட்ட சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக டார்லிங்னு சொல்லிட்டு ராம் வராங்க. வந்து சீதாவோட தோல் மேலே கை போட்டு, இங்கே என்ன பண்ணுற, உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. பாஸ் கையெடுங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல ராம் கையெடுத்துட்டு, ஹாய் சித்தீஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க. பாஸ் என்ன பாஸ் நீங்கள், இது கோயில், என்ன டார்லிங்னால சொல்லக்கூடாது அப்படின்னு சீதா சொல்லிட்டு சிரிக்க. சீதா நேற்று நைட்ல இருந்து இந்த வெக்கம் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ராம் கேட்க. எப்படி பாஸ் போகும், எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. வெக்கப்படும் போது நீ ரொம்ப அழகா இருக்க, இனிமேல் டெய்லி உன்னை வெக்கப்பட வச்சு உன் அழகை ரசிக்க போறேங்கிறாங்க ராம். சேங்கிறாங்க மகா. அட போங்க பாஸ் நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சரிவா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் சீதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அக்கா உங்களை போய் நம்பின பாருங்க, என்ன சொல்லணும், நான் தான் சொன்னல இதெல்லாம் நம்பாதீங்கன்னு மகா சொல்ல, நான் என்ன செய்யறது மகா, அந்த சாமி தான் எலுமிச்சை பழத்தை கொடுத்து என்னை ஏமாத்திட்டான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை தூக்கி வீசுறாங்க அர்ச்சனா. அடுத்ததாக மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் ரொம்ப கடுப்பில் வீட்டில் வந்து உட்காராங்க. அப்போ பக்கத்தில் சேது சுபாஷ் துரை எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ செல்வி கரெக்டாக காஃபி கொண்டு வந்து கொடுக்க, காஃபி பிளேட் அப்படியே தட்டி விடுறாங்க. அப்போ கரெக்டாக செல்வி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மகா ரொம்ப கோவத்தில் அந்த தண்ணியை தட்டி விட்டுடுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டேனா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக மகா கேட்டுட்டு இருக்க. சொல்லாதது எல்லாம் பண்ணு, யாரை கேட்டு தண்ணி கொண்டு வந்தேங்கிறாங்க அர்ச்சனா. இல்லைம்மா நீங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தீங்க அதனால தான் கொண்டு வந்தேன்னு செல்வி சொல்ல, இவ அந்த தையல்காரி கேங்கு இவ இப்படித்தான் இருப்பாங்கிறாங்க மகா. தண்ணி தானே கொடுத்தேன், அது ஒரு தப்பாங்கிறாங்க செல்வி. ஆமாம் தப்பு, கிளம்பு இங்கேருந்துங்கிறாங்க மகா. எதுத்தெல்லாம் பேசுகிறல்ல, இப்போல்லாம் என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்குல்ல, எதுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு மகா சொல்ல, உடனே செல்வி கீழே கிடக்கிற டம்ளரெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னாச்சு மகா, எங்கே போயிட்டு வரீங்க, ஏன் தேவையில்லாமல் அவன் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சேது கேட்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அவங்களோட 3 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. மகா கோவப்படுறத பார்த்தா ஏதோ நல்லது நடந்திருக்கு போல இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு துரை உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மகா ஏதாவது சொல்லுங்க, அவசரமா எங்கேயோ போனீங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி டென்ஷனா இருக்கீங்கன்னு சேது கேட்க. ஏய் உள்ள போங்கடி, ஆவுனா வந்து பின்னாடி நிக்கிறது, ஆவுனா சும்மா வந்து பின்னாடி நின்றுவாங்க அப்படின்னு அவங்க 3 பொண்ணுங்களையும் திட்டு அவங்க 3 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஆஹா நம்ம நினைக்கிறத விட ஏதோ ரொம்ப நல்லது நடந்திருக்கு போல இருக்கே, மகாலட்சுமியே சோகமாயிட்டானா அப்ப ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு துரை மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா ஏதாவது சொல்லுங்க, சொன்னாதானே தெரியுங்கிறாங்க சுபாஷ். ராமுக்கும் சீதாக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, முடிஞ்சு போச்சா அப்படின்னு செல்வி அவங்ககிட்டயே கேட்டுக்கிறாங்க. முடிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் புரியலையேங்கிறாங்க சேது. உங்களுக்கு விளக்கமாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்க புருஷ பொண்டாட்டி ஆயிட்டாங்கங்கிறாங்க மகா. சுபா சேது ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கிண்டலாக இருக்கான்னு மகா கேட்க, அவங்க ஏற்கனவே புருஷ பொண்டாட்டி தானேங்கிறாங்க சேது. உடனே பயங்கர டென்ஷன் ஆகி ரெண்டு பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து மகா எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, துரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் பையனை மறந்துருங்க, என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. இந்த வீட்டை விட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போனப்பவே டவுட் வந்துச்சு, இப்போ டவுட் கிளியர், ராம் நம்ம கையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்ததா துரை ரொம்ப பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. முத்தாரம்மா நீ இருக்கிறது உண்மைதான், நான் இருக்கும்போதே என் மருமகனுக்கு நல்ல ஒரு அழகான குழந்தைய கொடு, என் அக்காவே வந்து பிறக்கணும் அப்படின்னு துரை எல்லாரும் கேட்குற மாதிரி வேண்டிட்டு இருக்காரு. அப்போ இனிமேல் பிரிக்கவே முடியாதான்னு அஞ்சலி கேட்க, முடியாததை செஞ்சு காட்டணுங்கிறாங்க பிரியா. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நைட்டு டிஸ்கஸ் பண்ணலாங்கிறாங்க சத்யா. கடவுளே சீதாமாக்கும் ராமையாக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்
அவங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு செல்வி வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா செல்வியும் வாட்ச்மேனும் சீதாவை வீட்டுக்கு போயிருக்காங்க. சீதாமா உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க உள்ள வாங்க செல்வி அக்காங்கிறாங்க. 2 பேரையும் வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு சேரெல்லாம் எடுத்து போடுறாங்க சீதாவும் ராமும். அம்மா நாங்க இங்க உட்கார்றதா அப்படின்னு செல்வி கேட்க ஆமா இங்கதான் உட்காரணும், இங்க எல்லாரும் சமதா அப்படின்னு சீதா சொல்ல சரி சரி வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேனே, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ரவா கேசரி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. சரி இருங்க பிளேட் எடுத்துட்டு வர சாப்பிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல இல்லம்மா வேணாம் வேணாம் இது உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு செல்வி சொல்ல என்ன எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்கிறாங்க ராம். அதை நான் சீதாமாகிட்டயே சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ராம் அப்படியே சீதாவே பாக்குறாங்க. சீதாமா வாழ்த்துக்கள் அப்படின்னு செல்வி சொல்ல எதுக்கு காங்குறாங்க சீதா? கோவிலில் உங்களை மகாலட்சுமி அம்மா பார்த்தாங்களாமே, நீங்கள் சொன்னதெல்லாம் வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு செல்வி சொல்ல உடனே சீதா திரும்பவும் வைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. நினச்சேன் பாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சீதா சொல்ல என்ன சீதா தெரிஞ்சிருச்சு என்ன சொல்லு அப்படின்னு ராம் கேட்டுட்டு இருக்க உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க வாங்க வாங்க அப்படின்னு வாட்ச்மேன் ராம தனியாக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ராமுக்கு புரியுற மாதிரி வாட்ச்மேன் சொல்ல ராம் அப்படியே லைட்டாக வைக்கப்படுறாங்க. அப்புறம் மகாலட்சுமி வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு சீதா கேட்க அம்மா விஷயம் தெரிஞ்சதுல அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்கம்மா, ராமையா இனிமேல் நம்ம பையன் இல்லை சீதாமாவோட புருஷன்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு செல்வி சொல்ல அப்பாடா இப்பவாவது ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ராம் சொல்ல அக்கா அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும் தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சீதாமா நீங்க 2 பேரும் இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏன் செல்விங்கிறாங்க ராம். ஐயா விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து வீடே ரொம்ப கொதிச்சு போயிருக்கு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல ஆமாம்மா உங்களை பிரிக்க என்ன வேணாலும் செய்வாங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல கடவுள் இருக்காருக்கா, உங்களை மாதிரி அன்பான மனுஷங்களும் இருக்காங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் பார்த்துக்கலாங்கிறாங்க சீதா. என்னது நல்லதே நடக்கும், எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நல்லதே நடந்துச்சு, உங்க கையால் ஐயாவுக்கு ஸ்வீட் கொடுங்கங்கிறாங்க வாட்ச்மேன். என்ன ஐயாவுக்கு மட்டும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல எல்லாரும் அப்படியே ரவுண்டா உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் கோவிலில் சீதா சொன்னதையெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க மகா. அதை பார்த்துட்டு அர்ச்சனாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. மகா என்ன மகா நடந்ததே நினச்சிட்டு இருந்தா எப்படி மகா, நடந்து முடிச்சதை நினச்சி என்ன பிரயோஜனம், வேற ரூட்ல நம்ம யோசிப்போம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ராம் அடக்கொடக்கமாக தான் இருந்தான், எந்த தப்புமே பண்ணல, வெளியே போனதும் அவனுக்கு தைரியம் வந்துருச்சுங்கிறாங்க மகா. இல்லை மகா ராம் சமத்து பையன்தான், எதுவுமே பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறவன், அந்த தையல்காரி தான் இதுக்கு காரணமா இருக்குங்கிறாங்க அர்ச்சனா. அந்த தையல்காரி இவனை தனியாக பிரித்து கூட்டிட்டு போனதே இதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்கிறாங்க மகா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்குறாங்க அஞ்சலி. ஆமா மகா எப்போ அவ சத்யனுக்கும் மீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலோ அப்பத்திலிருந்தே அவ திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நினைச்சதெல்லாம் சாதிக்கணுங்கிற தைரியம் வந்துருச்சுங்கிறாங்க அர்ச்சனா. ஆமாக்கா ஒரு குழந்தைய பெற்று இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காரணும்னு முடிவு பண்ணியிருக்கா, அதையும் சாதிச்சிட்டாங்கிறாங்க மகா. மகா நீ வேணா பாரு, பிரசவம் ஆனதோ அவன் நேராக நம்ம வீட்டுக்கு தான் வருவா, அதுக்கப்புறம் அவ தான் இனி இங்கே ராணி, அவ ராஜாங்கம் தான் இங்கே நடக்குங்கிறாங்க அர்ச்சனா. சரிதாங்க்கா நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு, ராமோட வாரிசு வந்துட்டா சேதுவே அந்த தையல்காரியை ஏற்றுப்பாரு, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க மகா. சேதுவும் அவன் பக்கம் போயிட்டா அவ்வளோதான் கதை முடிஞ்சது, நம்மளை பற்றி விடு. அஞ்சலி சத்யா பிரியா இவங்கெல்லாம் ஆமாம் மகா ஃப்யூச்சரில் அவங்கெல்லாம் எப்படி தான் அந்த தையல்காரியை சமாளிக்க போகிறாங்களோ அப்படின்னு அர்ச்சனா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அஞ்சலி பயங்கர கோமா. சத்யா பிரியா ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஃபோனை எல்லாம் பிடுங்கிட்டு நம்ம ஃபேமிலியே பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது, நீங்கள் என்னடானா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல என்னாச்சு அஞ்சலிங்கிறாங்க சத்யா. சித்திங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன், தையல்காரி ஜெயிச்சுக்கிட்டே வரா, சீக்கிரமா இனி அவ ரூல்ஸ் தானா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல என்ன அஞ்சலி சொல்ற, அவ தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாலேங்கிறாங்க பிரியா. அதெல்லாம் தையல்காரியோட ட்ராமா பிரியா, அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவா, அப்படி வந்துட்டா நம்ம ஆட்டம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், சித்திங்களே பயந்து போயிருக்காங்க, அப்போ தையல்காரியோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி நீ ஏன் டென்ஷன் ஆகுற, தையல்காரியை ஒழிச்சு கட்ட பிளான் இருக்குன்னு சொன்னனே மறந்துட்டியா அப்படின்னு கேட்க அதை கேட்க தான் வந்த சொல்லுங்கிறாங்க அஞ்சலி. அவங்க பெட் கடியிலேருந்து ஒரு கிளாத்தை வெளியே எடுக்கிறாங்க. அந்த கிளாத்தை பிரித்து பார்த்தா ஃபுல்லாக 3 கத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே பிரியா அஞ்சலி 2 பேரும் ஷாக் ஆகி என்னடி இது கத்தி, இது நம்ம கிச்சனில் இருந்த கத்தியாச்சே அப்படின்னு 2 பேரும் கேட்டுட்ருக்க. ஆமாம் இது கறி வெட்டுற கத்தி, நேற்றே இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் வச்சுட்டேங்கிறாங்க சத்யா. இதை வச்சு நம்ம என்னடி பண்ண போகிறோம் அப்படின்னு அஞ்சலி கேட்க பண்ண வேண்டியதாக பண்ணதான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ எடுத்து கையில் வச்சுட்டு இதுதான் தையல்காரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த பில்லோவை குத்துன்னு குத்துறாங்க. இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சத்யா சொல்ல அச்சுச்சோ கொலையாங்கிறாங்க பிரியா. எஸ் அப்படின்னு சத்யா சொல்ல மாட்டினா ஜெயில் தாண்டிங்கிறாங்க அஞ்சலி. இவ்வளோ பிளான் போட்டவ எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு யோசிக்க மாட்டேனா, அட போடின்னு சொல்ல எப்படி தப்பிக்கிறதுங்கிறாங்க பிரியா. தையல்காரியை குத்திட்டு மகாச்சித்தி காலில் விழுவோம், அவங்களுக்கு தெரியாத போலீஸா என்ன, பழிய செக்யூரிட்டி மேலே போட்டுட்டு நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்படின்ற
எதுவும் மிஸ் ஆகாதுல்லன்னு அஞ்சலி கேட்க அதெல்லாம் ஆகவே ஆகாது நம்புங்கங்கிறாங்க சத்யா. இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு சத்யா 2 பேர் கையிலையும் கத்தியை கொடுக்குறாங்க. பிரியா கத்தியை கையில் வாங்கினதும் பயம் போயிடுச்சுல்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க ஆமாம் தைரியம் வந்த மாதிரி இருக்கு, அந்த தையல்காரியை அப்படியே போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு பிரியா சொல்ல அந்த தையல்காரியோட கதை முடிய வரைக்கும் நம்ம சென்டிமெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ராமிஸ் பண்ணுங்கங்கிறாங்க சத்யா. 3 பேருமா சேர்ந்து அப்படியே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரியா சத்யா அஞ்சலின்னு 3 பேரும் சீதாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சீதா கேட்க எங்களை நீங்கள் எதிர்பார்க்கலங்கிறாங்க அஞ்சலி. ஆமாம் எதிர்பார்க்கல தான், ஆனால் நீங்கள் வந்ததில் சந்தோஷம். 2 சேர் இருக்குது, ஒரு ஸ்டூல் இருக்குது, யார் எதில் உட்காரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா போக எங்களுக்கு சேரெல்லாம் வேண்டாம், நாங்கள் கீழேயே உட்காந்துக்குறோங்கிறாங்க. கீழே வேண்டாம் பாய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பாயை எடுத்து போடுறாங்க. உடனே 3 பேருக்கும் சீதா ஒரு பிளேட்டில் பிஸ்கெட்டெல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க, தண்ணியும் வைக்கிறாங்க. நாங்கள் திடீர்னு வந்து உங்கள் ப்ரைவசியை கெடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அது என்ன திடீர்னு நீங்கள் வாங்க போங்க நல்லா பேசுகிறீங்க, எப்பவும் போல் பேசுங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல அப்படி பேசுனதுக்கெல்லாம் சாரிங்கிறாங்க அஞ்சலி. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் லோன்லியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பிரியா சொல்ல சரி சாப்பிடுங்க. ஆமாம் சேது அங்கிள் சாப்பிடாம இருந்தாராமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு சீதா கேட்க அப்பா எப்பவும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் நார்மலுக்கு வரலங்கிறாங்க அஞ்சலி. என்ன பண்ணுறது நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. பாஸும் உங்கள் எல்லார் பற்றியும் நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க, உங்கள் 3 பேர் மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு அண்ணன் எங்கேங்கிறாங்க சத்யா. பாஸ் வெளியே போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அதுதான் எப்போ வருவாருன்னு அஞ்சலி கேட்க ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருவாங்கங்கிறாங்க சீதா. உங்களை பார்த்தா பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சீதா போக 15 மினிட்ஸ் ஆகுமா, அதுக்குள்ளே வேலையை முடிச்சாகணுங்கிறாங்க அஞ்சலி. ஏய் ரெடியாக வச்சுக்கோங்கிறாங்க பிரியா. இந்த நாய் பிஸ்கெட்டை நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு பிரியா சொல்லிட்டு இருக்க பி சீரியஸுங்கிறாங்க அஞ்சலி. பால் தீந்து போச்சு, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போகிறாங்க. திரும்ப பால் வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போது அஞ்சலி பிரியா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் ஏன் நிற்கிறீங்க, ஆமாம் சத்யா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அதோ அங்கேங்கிறாங்க அஞ்சலி. உடனே சத்யா டோர் கிட்ட இருந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஏய் என்னது கத்தி அப்படின்னு சீதா கேட்க 3 பேருமே கத்தியை கையில் எடுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணுறீங்கன்னு சீதா கத்த கதவை சாத்திடி அப்படின்னு சொல்ல சத்யாவும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வேணா சொல்கிறத கேளுங்கிறாங்க சீதா. எங்கள் அண்ணனையே எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து கத்தியை குத்துறாங்க. அப்போ சீதா ஒரு தலகாணி வச்சு தடுத்துறாங்க. 3 பேரும் திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ சீதா அஞ்சலியோட கழுத்துல கத்தியை வச்சுறாங்க. யாராவது கிட்ட வந்தீங்க இவ கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீதா தப்பிச்சு போக பாக்குறாங்க. உடனே பிடிடி ஆவல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து திரும்பவும் அந்த ரூம்குள்ளேயே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சீதா எப்படி உங்க 3 பேர்கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.